திமுக அரசின் ஊழல் நிர்வாகம் மீது நம்பிக்கை இழந்ததால் தென்கொரிய நிறுவனம் தமிழகத்தை புறக்கணித்து உள்ளது. தமிழகத்திற்கு வரவேண்டிய கொரியாவின் ஹவாஷிங் நிறுவனத்தின் ரூபாய் 1720 கோடி மதிப்பிலான மாபெரும் தொழில் திட்டம் கை நழுவி போய் ஆந்திராவுக்கு சென்றது. திமுக அரசின் பெரும் தோல்வியாக பார்க்கப்படுகிறது. 4 ஆண்டுகளாக முதல்வர் ஸ்டாலின் வெளிநாட்டு சுற்றுலாக்களிலும் சென்னை உலக முதலீட்டாளர் மாநாடுகளிலும் கோடிகளை செலவழித்து ஷோ காட்டியும் உலகத்தரம் வாய்ந்த தொழில் சூழலை உருவாக்குவோம் என பிரச்சாரம் செய்தும் உண்மையில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டு பெண்கள் பாதுகாப்பு படுகுழியில் தள்ளப்பட்டு போதைப்பொருள் கடத்தல் தலைவிரித்தாடி தொழில் துவங்க வந்தால் விண்ணை முட்டும் கமிஷன் ஊழல், அனுமதி தாமதம், மின்சார பற்றாக்குறை, நிலம் கையகப்படுத்துதல் சிக்கல் என எல்லா துறைகளிலும் தடங்கள் நிறைந்த சூழல் உருவாக்கப்பட்டதாலேயே இத்தகைய மாபெரும் திட்டங்கள் தமிழகத்தை விட்டு வெளியேறுகின்றன. வருவதாக அறிவித்த நிறுவனங்கள் ஒவ்வொன்றாக பின்வாங்கும் அவலத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். வெறும் விளம்பரமாடல் நிகழ்ச்சிகள், வர்ணஜால பிரச்சாரங்கள், வெள்ளை பேப்பர் காட்டும் அமைச்சர்கள் உண்மையில் தொழிலை ஊக்குவிப்பதற்கு பதிலாக ஊழலை மட்டுமே ஊக்குவிக்கும் ஆட்சியில் எப்படி உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்கள் வந்து முதலீடு செய்யும் என கேள்வி எழுப்பியுள்ள அவர், இந்த திமுக ஆட்சியின் ஊழல், அலட்சியம், திறமையின்மை, கொள்கையின்மை ஆகியவையே தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை முற்றிலும் அழித்து இளைஞர்களின் எதிர்காலத்தை பறித்து மாநிலத்தை பின்னடைவு பாதையில் தள்ளி அண்டை மாநிலங்களுக்கு முதலீட்டை தாரை வார்த்து வருவதாக கடுமையாக விமர்சித்து, இதுபோன்ற தோல்விகள் தொடர்ந்தால் தமிழகம் விரைவில் தொழில் முதலீட்டு வரைபடத்தில் இருந்தே அழிந்துவிடும் என எச்சரித்து உள்ளனர்.